நான் அவரோட பாதி பேச நீங்கள் நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சனிக்கிழமை நடந்த எபிசோடு, அதாவது அக்டோபர் 18, 2025 எபிசோட பற்றி நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 ப்ரோமோவுக்கு நம்ம ரிவ்யூ போடாத போய் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோமோவே ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லை. இந்த வாரத்தை பார்த்துட்டு தான் விஜய் சேதுபதி என்ன மாதிரியான கேள்வி கேட்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து பிக் பாஸ் எந்த அளவுக்கு நல்லா போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையே நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்து நானும் ஆசையோடு காத்துட்டு இருந்தேன். இந்த வாரமும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. 1 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஹோஸ்ட் அதிகமாக பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன் கம்மியாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேள்வி நல்லா அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி வந்து கவுண்டர் கொடுக்க மட்டும் தான் வந்திருக்காரு. விஜய் சேதுபதி யாரையும் வந்து கேள்வி கேட்கறதுக்காக வரல. ப்ரொமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்களையும் சபரி அவர்களையும் தான் வந்து பெரிய அளவுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 பேருக்கு பெரிய விசிபிலிட்டி வரல. ஆல்ரெடி நிறைய உழைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கனி ரொம்ப அதிகமாக சமைச்சிருக்காங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்லையும் அவர் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்க பல பேருக்கு வந்து விசிபிலிட்டி வருது, 24 ஹவர்ஸ் இதில் வந்து விசிபிலிட்டி வருது அப்படிங்கும்போது இவங்க 2 பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு எபிசோடாக தான் இருந்திருக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் அந்த ஜெயிக்கிற குதிரைக்குள்ளே கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி விஜய் டிவி எடுத்துருக்காங்களா என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா இடங்களையுமே இவங்க 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் பேசும்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்கிட்ட அவங்க பேசும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே வருது. ஒவ்வொரு டாஸ்க் நடக்கும்போது டாஸ்க்குள்ளே அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களுடைய மனநிலை இருக்குது. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரம்யாவுக்கு கமருதீனுக்கு நடந்த சண்டர்கள் 2 பேரும் மாற்றி பேசிக்கிறேன். 2 பேருமே லூஸ் டாக் விடுற கேரக்டர். ரம்யாவை லைட்டாக டியூன் பண்ணி விட்டோம்னா ரம்யா உடனே கத்த ஆரம்பிச்சிடும். ரம்யா ஏதாவது வார்த்தை விட்டுட்டா உடனே கமருதீன் கத்த ஆரம்பிச்சிடும். கமருதீன் வந்து தன்னுடைய கதையை ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாப்புல, நமக்கு தெரியும். தான் லைஃப்பில் வந்து அவரோட கேரக்டரே தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள கமருதீன் வந்து எடுப்பார் கைப்புள்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யாராவது போய் சொன்னாங்கன்னா அது வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. பார்வதி சொல்கிறதெல்லாம் ஒரு ஆள் கேட்டு வந்து ரியாக்ட் பண்ணுறான்னா அப்புறம் அந்தளவுக்கு என்ன மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிக் பாஸுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எபிசோடு ஃபுல்லாகவே, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்த வரைக்குமே நமக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அப்படின்னு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. ஸோ விஜய் சேதுபதிக்கும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைக்கல. ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த பொம்மை டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மை டாஸ்க்கை நீங்கள் ஆடின விதமே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி கேள்வி கேட்டது அப்படி தான். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே இண்டிவிஜுவலாக கேம் ஆடணும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கேம் ஆடணும்னு சொல்லியிருக்காங்க. யார் எப்படி சொல்கிறது, யார் வந்து அங்கே தடுக்கணும், யார் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க ரூல்ஸ் போட்டு தான் ஒரு கேமே நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது நீ எதுக்கு இந்த ரூல்ஸை வந்து மீறி நடந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேள்வி கேட்டார். அதே மாதிரி கமருதீன் கேவலமான ஒரு கான்செப்ட் ஒன்று கேள்வி கேட்டான். நான் பாத்ரூம் போய் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் குத்திட்டாங்க, அந்த கத்தி குத்துற ஒரு டாஸ்க் இருந்துச்சு, அந்த டாஸ்க்கில் வந்து குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கிடந்தாங்க. ஸோ கமருதீனுக்கு பேசிக்கான அந்த விஷயமே புரிய மாட்டேங்குது போல். கேம் எதுக்கு வச்சுருக்காங்க, அது கேமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீ அங்கேருந்து விலகவே கூடாது. நீ அந்த கேம் முடிகிற வரைக்கும் அங்கேயே நின்றுருந்தா தான் நீ வந்து லாஜிக்கில் இருக்கணும். சரி உங்கள் பாத்ரூம் வந்திருக்கு, நீ போயிட்ட, அப்போ அந்த டைமில் குத்திட்டாங்க, அவ்வளோதான், கேம் முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காமல் என் முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் பேசிட்டு இருக்கிறது லாஜிக் கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம். இப்போது ஒவ்வொரு குரூப் தலை டாஸ்க்காக அது இதுன்னு ஒவ்வொரு டாஸ்க்காக முடிச்சு இப்போ கனி அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா குரூப் அந்த தலை டாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கனியோடைய உண்மையான கெப்பாசிட்டி என்ன, கனி அவர்கள் அக்காவாக தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது இந்த வாரம் நடக்க போகிற விஷயங்களை வச்சு தெரிஞ்சு போயிடும். மண்டேலேருந்து பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். கனி சொல்கிறது கேட்குறாங்களா கேட்க மாட்டாங்களா, என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும். கனி அவர்கள் சொல்கிறாங்களா இதெல்லாம் ஏன் செய்யலை, அது செய்யலைன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கும் ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இங்கே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இது கேமுக்குள்ளே ஒரு புரிதல் வரல. திவாகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசுறது கொஞ்சம் தெளிவாக இருந்த மாதிரி இருக்குது. இவங்க வந்து டபுளுக்கு யாருக்கு டபுள் மைண்டட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ அப்போ எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் அப்படின்னா இங்கே இருக்கிற எவனுக்குமே வந்து ஒரிஜினலாக ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. இல்லை எங்கே டபுள் மைண்டடுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது என்னென்னா வீக்கெண்டு இப்படி பேசணும், வீக்கெண்டுக்கு பின்னாடி இப்படி பேசணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. நான் இதில் எல்லாமே பேசுனதில் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆளுடைய வார்த்தை மட்டும் நமக்கு ரொம்ப அழுத்தமாக புரிஞ்சுது. என்னென்னா இந்த விக்ரம் இருக்காப்புல, அது என்ன பண்ணுறாப்புல, வாரம் ஃபுல்லாக ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் அமைதியாக இருந்துறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுறாப்புல, கேம் ஆடும்போது, அதாவது இந்த வீக்கெண்டு வரும்போது தான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு அப்ளாஸ் கிடைக்குது. அப்போ ஆடியன்ஸு இந்த கேமை விக்ரம் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல கொஞ்சம் தெளிவான ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்களை வந்து நம்ம பார்க்கலாம். அது ஓகே. மீதி எல்லாருமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. அரோரா வந்து பேசுறது கிடையாது,
அரோரா புள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எலிமினேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா உள்ளுக்குள்ளே கேம் ஆட தெரியல அதுக்கு. ஸோ வந்து வெளியே இருக்க மாதிரி இந்த ரீல்ஸை போட்டு 2 மாடலிங் ஷூட் பண்ணிவிட்டு அந்த புள்ளிக்கு வந்து வந்துடும். மற்றபடியெல்லாம் வந்து பேச வரல. லவ் டாபிக் எடுத்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த லவ் டாபிக் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி தெரியல. அது எந்த அளவுக்கு உண்மையை பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது வெளியே போச்சா இல்லையாங்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த புத்தம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்க பல பேருக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். துஷார் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிரும். அந்த பையன் இன்னும் கொஞ்சம் கேம் ஆடுறதுக்குண்டான வாய்ப்புலாம் இருக்கும். துஷார் கூட வந்து என்னென்னா பார்வதி பற்றி சொல்லும்போது திடீர்னு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் மாறிடுறாங்க அப்படின்ட்டு. பார்வதி வந்து போன சீசனில் வந்து ஜாக்லின் பண்ண அதே டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம பேசணும், எல்லாத்துக்கிட்டையுமே நல்லவங்களை காட்டிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தங்களையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசி நல்லவனா வந்து ஓட்டிக்கிட்டே போனோம்னா நமக்கு வந்து இங்கே சர்வே பண்ணுறது ஈஸி. நெகட்டிவாக வந்து நமக்கு ஒரு வைப்பு கிடைச்சா கூட இங்கே உள்ளுக்குள்ளே சர்வே பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளே தான் பார்வதியோட கேம் பிளே இருக்குது. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதனால 2 வாரமாக பார்வதி வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா ப்ரொமோலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ரெஜிஸ்டர் ஆகிறாப்புல. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே கேமும் ஆடுது. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக போயிடணும், இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக வந்துடணும். 2க்கு நடுவில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறதுனா நாமினேட் ஆகாமல் இருப்பீங்க. ஆனால் வந்து சர்வே ஆகலாம். ஒரு 10, 20 நாள், 30 நாள், 40 நாள் சர்வே ஆகலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது. தெளிவாக இந்த கேமை நான் இப்படி தான் ஆட போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்கவங்களால மட்டும் தான் உள்ளுக்குள்ளே சர்வே பண்ண முடியும். வேறு யாருனாலையும் பண்ண முடியாது. ப்ளஸ்ஸு இந்த கேமை பிக் பாஸுங்கிறவங்க தான் அதை நடத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து பேசணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கனி அவர்களும் சபரி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிங்காக இருக்கிற மாதிரி வந்து இவங்க தாட் ப்ராசஸ் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப லீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் லீட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? இப்போ உள்ளுக்குள்ளே நீ இருக்கிற, உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு நீ வந்து கேம் ஆட வந்துருக்கிற, அவங்க சொன்னால் நீ கேட்டுருவேன்னா என்ன அர்த்தம்? உன்னை வந்து எதிர்க்கிறாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அடுத்த பக்கத்து. ஆனால் அதை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும்? ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பேசுறது நடக்குதா அப்படிங்கிறது தான் முதல்ல பிடிக்கணும். அந்த பல்ஸை பிடிக்காம அதை தவிர்த்து மீதி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த கேமில் வந்து பல பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கிறது. விஜய் சேதுபதி அவர்களுக்கே அதுக்கு பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஹவுஸ்மேட்டு ஃபுல்லாக பேச விட்டுட்டு நான் அவங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்ட்டார். டக்குன்னு ஆரம்பிக்குது 9:30 மணிக்கு படக்குன்னு முடிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி தான் கேள்வி கேட்கறதுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தலை. அவர் ஒழுங்காக பேசுறது இல்லை. நம்ம உட்காந்து முதல்ல அப்படின்னா பிக் பாஸ்க்குள்ள ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா சும்மா உள்ளுக்குள்ளே நடக்கிறது அந்த வீக்கெண்டில் ஒரு 2 hours வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, அதுவே வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பேசுறது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கண்டென்ட் வரும். சும்மா பேசினாலே 15 நிமிஷம் 16 நிமிஷத்துக்கு மேலே வரும். இப்போ நம்ம பேசினோம்னா 10 நிமிஷத்துக்கு மேலே கண்டென்ட்டே நவர மாட்டேங்குது. அப்போ உள்ளுக்குள்ளே ஒன்றுமே வந்து ரசிக்கும்படியாக அழுத்தமாக எந்த ஒரு கேம் பிளே நடக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே வருத்தமான விஷயம். விஜய் சேதுபதி அவர்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா 14 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் இவங்க உருட்டிக்கிட்டே கிடக்குறாங்க, இவங்களால வந்து கேம் ஆட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உள்ளுக்குள்ளே 19 பேர் இருக்கும்போது இவ்வளவு கம்மியான ஒரு கண்டென்ட் வருதுன்னா அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற 19 பேருமே ஜோக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது ஆடியன்ஸும் ஜோக்கர் ஆகிடுவாங்க. உள்ளுக்குள்ளே விளையாடுறவங்க ஜோக்கர் ஆகிட்டாங்கன்னா ஜோக்கரை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கைக்கூட்டி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடக்காமல் போயிடும். இவங்களுக்கு டாஸ்க்கையும் ஒழுங்காக லீட் பண்ண தெரியல, உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயும் ஒழுங்காக இருக்க தெரியல. இவங்கெல்லாம் பிக் பாஸ் ஒழுங்காக பார்த்தாங்களானே தெரியல. பிக் பாஸ் ஒழுங்காக பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வந்தவன் இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. பயங்கரமான ஒன்று ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயங்களை பண்ணுறேன்னு சொல்லி வந்து மாட்டிப்பாங்க. இல்லை ரொம்ப முட்டாள்தனமான விஷயத்தை சொல்லிட்டு கண்டென்ட் ஆச்சு கொடுப்பாங்க. திவாகர் மாதிரி. திவாகர் 2 வாரம் சர்வே ஆவாருங்கன்னு யாரும் நினச்சாங்களா? உள்ளுக்குள்ளே வந்து மொதல் வாரமே திவாகர் தான் வெளியே போவாருன்னு நினச்சாங்க. ஆனால் மொதல் வாரம் திவாகர் பேசுனதுக்கும் இப்போ திவாகர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த ஆள் வந்து வெளியே நடந்துக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிறது வித்தியாசம் இருக்குது. சிம்பத்தி மூலமாக எனக்கு யாரெல்லாம் நம்ம கேவலமாக நினைக்கிறோமோ, யாரெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குள்ள புத்திசாலித்தனம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த உலகம் இப்போ இருக்கிற உலகம் முட்டாள்களை வந்து கொண்டாடும். எப்படின்னா கிண்டல் பண்ணுற தொழிலை கொண்டாடும். அப்போது நம்ம வெளியே முட்டாள்களாக இருப்போம். நமக்கு எப்போ சர்வே பண்ணிக்கணும்னு தோணுதோ, எப்போ சம்பாதிக்கணும்னு தோணுதோ அப்போ நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கலையரசன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னா கலையரசன்கிட்டையும் ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்காமல் உட்காந்துட்ருக்கேன். கமருதீனுக்கு வந்து புரிதல் இல்லை. ஆனால் அந்த பையன் வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகனாக நம்பிக்கிட்டு இருக்கான். ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய நயன்தாரா பேச, இவர் என்னமோ பெரிய வந்து இவர் மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி, பெரிய என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார் மாதிரி. இவங்களுக்குலாம் என்ன ஒரு ஆட்டிடியூட், ஏன் வந்து உருப்படாமல் இருக்காங்கன்னா அதுக்கு அதான் காரணமே. நம்ம சாதிக்காதப்பே சாதிச்சதாகவே நம்பிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். அப்போ என்னத்தை போய் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும்? எப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கிறான்னா அவன் தான் சாதனையை மண்டைக்கு ஏற்றிக்காதப்போ தான் சாதிக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, மண்டைக்குள்ளே ஏற்றுனதுக்கப்புறம் தான் சாதிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வருது. முதல்ல நான் பெரிய அளவுக்கு பெரிய ஆக்டர் தெரியுமா, எனக்கு வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கல, மற்றபடி நான் தான் உலகத்திலே பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்புகிற யாருனாலையும்
இங்கே சர்வே பண்ண முடியாது. சினிமா அவங்களே மன்னிக்காது, சினிமா அவர்களை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அதுதான் வந்து கமருதீன் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது. பட் ஆனால் இது பிக் பாஸில் கண்டென்ட் கொடுக்க தான் யூஸ் ஆகுமே தவிர இது வந்து கமருதீனுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்த்துமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்புறம் வேறு யார், அப்சராவை பற்றி சில பேர் பேசினாங்க. அப்சராவை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. இந்த பிக் பாஸில் யாரை பற்றி பேசுறதுனே நமக்கு தெரியலிங்க. அப்புறம் இந்த கெமி இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, பேர் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஆதிரா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த எஃப்ஜே பையன்கிட்ட பிடிச்சி வந்து தொங்கிட்டு இருக்குது. அது வந்து என்னமோ லவ் ட்ராக் மாதிரி அந்த பொண்ணை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அந்த ஃபேஸில் வந்து பயங்கரமாக ரியாக்ஷன்லாம் கொடுக்குது. அந்த பையனுக்கு அந்த ரியாக்ஷனை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பையன் என்னன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து கத்தி எடுத்து குத்த வரான், அடிக்க வரான், சண்டை போட வரான். ஆனால் ஆதிரி வந்தால் மட்டும் அமைதியாயிடுறான். அது மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இது லவ் ட்ராக்காக கொண்டு போகணும்னா அந்த லவ் ட்ராக் மாதிரி அது தெரியல. ஏதோ ஒரு இம்மெச்சூர்டாக பேசிக்கிற 2 பேர் பேசிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் வேறு யார், இன்னொரு பையன் ஒருத்தருப்பானே, துஷாரும் அரோராவும் பேசிட்டு இருக்காங்க. அரோரா என்னமோ முயற்சி பண்ணுது, ஆனால் துஷார் அதுக்கு வந்து லீடு கொடுக்க மாட்டேன்றான். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. தோல் சாஞ்சு அழுதுக்குவாங்க, சிரிச்சுப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. பட் ஆனால் வந்து அந்த லவ் ட்ராக்குள்ளே போக மாட்டேன்றாங்க. ஒன்று நீ உள்ளே போ, இல்லை போவாத. ஒன்று எங்களுக்கு கண்டென்ட் கொடு, இல்லைன்னா கண்டென்ட் கொடுக்காம அமைதியாக படுத்து தூங்கிடு. நாயாச்சும் குலைச்சிட்டு இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிக் பாஸுக்குள்ளே ஒழுங்காக வேலை செய்கிற ஒரே விஷயம் வந்து இந்த நாய் குறைக்கிற அந்த இது இருக்குல்ல, அது மட்டும் தான் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது. வேறு எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யலை. இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ஒழுங்காக செய்யாமல் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இது நான் போன வீடியோவில் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். நான் விஜய் சேதுபதி இந்த ப்ரோக்ராம் மேலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரணும், அதுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா விஜய் சேதுபதி இன்ட்ரெஸ்ட்டாக கேள்வி கேட்கணும்னா இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது உருட்டினா தான் கேள்வி கேட்க முடியும். சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே கண்டென்ட் கிடச்சிடாது. புத்திசாலித்தனம் ஏதாவது ஒன்று பண்ணணும். பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க பாட்டு பாடுறானுங்க. என்ன பாட்டு, ஏற்கனவே வந்த சினிமாவில் வந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிங்க. நான் லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன், நான் என்னென்ன விஷயங்களை கடந்து வந்தேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன். அதெல்லாம் லைவில் உட்காந்து பார்த்தோன்னா இவங்க லைஃப்பை பற்றி பேசுறதை விட இவங்களுக்குள்ள ஒன்றுமே பண்ணாத இவங்களுக்குள்ள இவங்களை பற்றி பேசிக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது ஒன்றும் கிரிப்பான ஒரு இடத்த நோக்கி நம்மளை நகர்த்தவே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் ரொம்ப ஹீட்டான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்போ நாளைக்கு என்ன ப்ரோமோ நடக்குது அதை பார்த்துட்டு உட்காந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அதுலேயாச்சும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைக்குதா, நம்ம வந்து இந்த பிக் பாஸை வந்து நமக்கு அந்த 9 அப்படிங்கிற இந்த பிக் பாஸ் 9 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல பல்ஸ் நோக்கி நகர்த்துமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு தோன்றதை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். உங்களுக்கு அதை பற்றி நம்ம உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தோணுது இவ்வளோ தான் இன்றைக்கி ப்ரோக்ராமை பார்க்கும்போது. ஏன்னா ஓடிட்டே இருந்து டபுள் முடிஞ்சு போச்சு. 2 மணி நேரம் நடக்க வேண்டிய ப்ரோக்ராமுங்க. சாட்டர்டே சண்டேனா 2 மணி நேரம் தம் கட்டி நடக்கும். நல்ல 11:30 வரைக்கும் போயிருக்குது. அவ்வளோ பெரிய இஷ்யூஸ்லாம் நடக்கும். அப்போது டான்னு 9:00 ஆரம்பித்து 10:30 முடியுதுன்னா அது வந்து கரெக்டான ஆங்கிளில் பிக் பாஸ் நடக்கலை. அது ஒழுங்கான ஆங்கிளில் நடந்துருந்தா இது இன்னும் நீடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். டக்குன்னு முடியுதுன்னா பர்ஃபெக்டாக எதுவுமே செய்யாமல் இருக்காங்க. அதனால் எதுவுமே பண்ணாமல் எடிட் பண்ண முடியாமல் பிக் பாஸ் டீம் திணறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்டா இவங்களை உள்ளுக்குள்ளே எடுத்தேன்னு சொல்லி வந்து பிக் பாஸ் டீமே வந்து வெறுப்பில் உட்காந்துட்டு இருக்க நிலைமையில் தான் உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். எனக்கு தோணுதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தோணுதெல்லாம் கமெண்ட் எழுதுங்க. நாளைக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.